எனக்கு பழைய பாக்கியெல்லாம் நிறைய இருக்கு, அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் நான். பழைய பாக்கியா? ஆமா. என்ன உங்ககிட்ட வாங்கினாங்க உங்க பழைய பாக்கின்ற? அத்தை, நான் நேரடியாக விஷயத்துக்கு வந்துடுறேன் அத்தை, சரியா? உங்ககிட்ட நான் வந்து இந்த சுத்தி வளைச்சு பேசுறது, இந்த வடவடா கொலக்கொலா எதுவா இருந்தாலும் டன்னா இருக்கணும். நான் என்ன சொல்றேன், நான் ஆரம்பத்தில் உள்ள பொண்ணு பார்க்க வரப்போ நீங்க எவ்வளவு பேசுனீங்க எனக்கு பேரன்? இது வரதட்சணை எவ்வளவு பேசுனீங்க? 10 பவுன் தானே பேசுனீங்க. 10 பவுன் போட்டாங்களா? 10,000 பணம் கொடுத்தீங்க ட்ரெஸ்ஸுக்கு, சரியா? அதனால வந்து அது இப்ப எனக்கு ஏத்துக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா இப்ப என்னுடைய ஸ்டேட்டஸே வேற, இப்ப என்னுடைய இது வேற வேற மாதிரி போயிட்டேன் நான் ரவிராஜ். இப்போ என்ன ஸ்டேட்டஸ்? உன்னோட ஸ்டேட்டஸ் என்ன பத்தி நீ நிறைய தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்கு. ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம். சரி, என்ன பண்ணலாம்? அப்ப வந்து எனக்கு வந்து சம்பளம் 3000 ரூபாய் தான் சம்பளம் நான் சம்பாரிச்சிட்டு இருந்தேன். அப்ப ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்ப நான் ஒல்லியா இருந்தேன், டுக்கு உண்ட மூஞ்சி விட விடன்னு இருந்தேன். சரி, அதனால அப்ப நான் சமாளிச்சிட்டேன். சரி, நீ கொஞ்சம் அழகா இருந்தேன்னு கல்யாணம் பண்ணிட்டேன் அந்த வரதட்சணை பணத்துக்கு. ஆனா இப்ப நான் எப்படி இருக்கேன்? உங்களுக்கு வெள்ளை அடிச்ச மாதிரியே பளபளன்னு இருக்கீங்க. இருக்காத பொண்ணு எல்லாம் பியூட்டி பார்லர் எபைட்ரா. ராஜா பகவத் மாதிரி இருக்கானா? அதுக்கு இப்ப கல்யாணம் பண்ணிருக்கணும், அப்ப கல்யாணம் பண்ணிருக்க கூடாது. அதான் இப்ப தப்பு பண்ணிட்டேன். நான் என்ன சொல்றேன், மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து நான் பொண்ணு பார்க்க வரேன். என்ன எனக்கு இப்ப எனக்கு இன்னைக்கு இருக்கிற ரேட்டுக்கு எனக்கு குறைஞ்ச 100 பவுன் தரதுக்கு ரெடியா இருக்காங்க வெளில. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. அப்போ நான் கல்யாணம் தப்பு எப்படி அனுப்பணும் அதே மாதிரி அனுப்ப சொல்லு. எது கூட்டு போங்க, யார் வேணாம்னா? ஆரம்பத்துல மாதிரி வந்து கல்யாணம் பண்ண போறே நீ என்ன? ஆமா. மறுபடியுமா? ஆமா. குழந்தைங்களை என்ன பண்றது? அப்ப எனக்கு வந்து சரியான வருமானம் கிடையாது, வேலை கிடையாது. சரி, ஏதோ பொண்ணு கிடைக்குதுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நாகர்கோயில் பக்கம் போனா 200 பவுன் போறதுக்கு ரெடியா இருக்காங்க எனக்கு எல்லாம். ஜனங்களே பாத்துக்கங்க, என் மேல தப்பு இல்ல. இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன். அத்தனையும் பொய். ஆமா, நான் தான் இங்க வந்து கொடுத்த மாதிரி அதே பெரிய விஷயம். இப்ப வந்து உங்களுக்கு 10 பவுன் நான் அதெல்லாம் முதல்ல உங்களுக்கு போட்டு மாதிரி கேளு. ஹலோ, நான் கேக்குறதுல தப்பா? நான் முன்னாடி எப்படி இருந்தா இப்ப எப்படி இருக்கேன்? எப்படி இருக்க? இப்ப எப்படி இருக்கேன்? ராஜா மாதிரி இருக்கேன், இப்ப ஹீரோ மாதிரி இருக்கேன் நானு. முன்னாடி வேலைக்கு போயிருந்தீங்க, இப்ப வெட்டியா உட்கார்ந்து இருக்கீங்க. சும்மா தெரியுதுன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா? அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? வெட்டியா இருக்கணும் எனக்கு வேல்யூ. நான் இவ்வளவு மட்டும் கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தானா இந்நேரத்துக்கு நான் வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஹீரோவா இருப்பேன் நான். இவ்வளவு கல்யாணம் பண்ணா சினிமால போறப்பெல்லாம் எதை போனா ஏதாவது சொல்லி 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 என்ன இவ உனக்கு சான்ஸ் கிடைக்காது, அது கிடைக்காது, கிடைக்காது, ஒன்னா தரமா ஒரு பாட்டு பாட விட மாட்டேன்றா வீட்டுல. நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? ஒரு பாட்டு பண்ணா என்ன கழுத கத்துற மாதிரி இருக்கு குரலுன்றா. பாட்டா பாடணும். அடுத்தவங்க கிண்டல் பண்ற மாதிரி பாடக்கூடாது. என்னடா குரல் அது? இல்ல, ஒரு பாட்டு பாட கூடாது. போடி, என்னைய இப்படியே கேவலப்படுத்தி 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 என்னை முன்னேறம தடுத்து என்னுடைய திறமைகள்லாம் அழிச்சு மண்ணோட மண்ணா புதைச்சி கொந்தளிச்சாதீங்க, பொறுமையா கடப்பிடிங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கா ரவி உனக்கு? பாய மூடு, பேசாதே. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். அன்னைக்கு என்கிட்ட பேசுறப்ப எல்லாமே பொய், வாய் திறந்தாலே பொய், உடம்பு ஃபுல்லா பொய், பார்த்தாலே தெரிஞ்ச. என் பொண்ணு கட்டினதுனால தான் இந்த அளவுக்கு இருக்கிறீங்க, அது மனசுல வச்சுங்க. உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு பிரச்சனை டி. பேச வேண்டியது நீ. நான் ஏமாந்துட்டேன், நான் ஏமாந்துட்டேன். என்ன ஏமாந்து? எனக்கு கிடையாது. ஒன்னு பண்ணுங்க, சரி கல்யாணம் பண்ணி வைக்க தேவையில்ல, நான் வந்து பொண்ணுலாம் பார்க்க வேணாம். எனக்கு இப்ப இருக்கிற ரேட்டுக்கு எனக்கு ஒரு இன்னும் பேலன்ஸ் ஒரு 40 பவுன் கொடுத்துருங்க. என்ன சின்ன பிரச்சனை இருக்கு? யாருக்கிட்ட வந்து விளையாட்டு காட்டி கட்டிட்ட? 10 பைசா கிட்ட போடா. நான் உங்களை எதுவுமே கேட்கல. அதான் பிச்சரை சொன்னா அப்படியே வச்சு வாயை உடைச்சிரும் பாத்துக்கோ உனக்கு. அவ்வளவுதான். முன்னாடி கைய வைக்கிற வேலை வச்சிருந்தீங்கன்னா அவ்வளவுதான். 10 பவுன் எங்க? பத்திரமா இருக்கு, இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. இப்பெல்லாம் வீடு புடுது திருடுறானுங்க, வீட்டுல நகை வச்சு அது கருத்தழுத்து போட்டு நகைத்தையும் போயிடுறானுங்க. அதுக்குதான் நான் பத்திரமா என்ன பண்ண கொண்டு போய் அடைக்கடலை வச்சிருக்கேன் சேடி கிட்ட. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இப்பெல்லாம் என்ன ஆயிடுதுன்னா 10 பவுன் ஒரு பொட்டு நகை வீட்டுல இருக்க கூடாது, உடனே எகிரி குச்சி கழுத்தரத்தை போட்டு எடுத்துன்னு போயிடறானுங்க. நான் நல்லது நினைச்சேன் இவனுக்கு. ஏண்டி நீ போட்டு இருந்தா உனக்கு ஏதாவது ஆயிடும்டி, தனியா இருக்க வீட்டுல, அதுவும் இப்ப நாட்டு நடப்பு சரியில்லை, அதனால கூட்டுன்னு சொல்லிட்டு நான் தான் கொண்டு போய் சேடு கட்டல வச்சேன் பத்திரமா. என்ன தப்புன்ற நான் அதுல வட்டி கட்டல, இன்னும் அது காப்பாத்தல, முழுகி போற ரேஞ்சுக்கு வந்துருச்சு. அது நீ பத்திரம் பண்ணி வச்சிருக்க. நீ அத காதுல என்ன கம்பல் போட்டுட்டு இருக்க? நானு எங்க அம்மா என்ன கம்பல் போட்டு அனுப்பிச்சாங்க எனக்கு. என்ன யோசிக்கிற? இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். செட் ஆகாத இதெல்லாம் அப்படி பேசுறது. எனக்கு ஒண்ணு இவ்வளவு கூட்டின்னு போயிடுங்க, இல்ல எனக்கு மறுபடியும் ரெண்டாவது இவளையே கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. நான் ரெண்டாவது கூட நான் வேற பொண்ணெல்லாம் கேட்கல, உங்க சின்ன பொண்ணு நான் கேட்கல, இவளை கூட கட்டி வைங்க, இவளை கூட நீங்க எனக்கு கட்டி வைங்க. ரெண்டாவது பொண்ணு, ரெண்டாவது இவளே வச்சுக்கிறேன், நானே பேச கல்யாணம் பண்ணிக்கிறேன். யாரு ரெண்டாவது வச்சுக்கிறா? இல்லடி, ரெண்டாவது என்ன நீ வச்சுக்கிறியா? செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன்.
வச்சுக்க சொல்லடி, உன்னை கட்டிக்கிறேன்டி. கட்டி கொடுத்த மாதிரி என்ன சொல்லு முதல்ல, உனக்கெல்லாம் பொண்ணு கொடுத்த மாதிரி அன்னைக்கே சொன்னாங்க, படிச்சு படிச்சு சொன்னாங்க அவனுக்கு கொடுக்காதன்னு. நான் தான் ஏமாந்து போய் கட்டி கொடுத்தேன். உன்னை யாரு இப்ப கட்டிக்கிறேன்னு சொன்னா? ஃபர்ஸ்ட் ஏற்கனவே கட்டி தான் என் வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடுச்சு. இப்ப ரெண்டாவது தடவை நானே வந்து கட்டிப்பேன் உன்னைய. இனிமேல் இருந்து என்ன நம்புறாதா? நான் உன்னை கண்கலாம வச்சு பாத்துக்கிறேன் நானு. போதும் உன்னை கண்கலாம பாத்துக்கிறேன் நானு. அது எப்படி நான் நம்புறது? நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. சரியா? உனக்கு நான் ஒரு பக்க பலமா உற்ற துணையா ஒரு நல்ல கணவனா நான் இருந்து உன்னை நான் பாதுகா. அத்தை நீங்க மண்டபம் கூட வேணாம் அத்தை, திருநெல்வேலி அம்மன் கோயில் வச்சு தாலி கட்டுறத இவளே ரெண்டாவது எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அத்தை. போதும். ஆணியா புடுங்க வேணாம். அதே மாதிரி எனக்கு வரதட்சணையில அந்த 40 பவுன் போடுங்க போதும். மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் பைசா தேவையில்ல, அதை நான் பாத்துக்கிறேன். நாயத்தை எடுத்துட்டு போய் வெளியே சொல்லு. ரவி கேக்குறோம் கூட காட்டிட்டு போயிடுவான். எனக்கு போட்ட நகை பத்தல இன்னும் குடுங்கன்னு சொல்லிட்டு டைரக்டா கேளுடா. ஏன்னா இப்படி பேசிட்டு இருக்க? வேற யாராவது இருந்தா வேற மாதிரி பண்ணுவாங்க அத்தை. நான் நல்ல படம்ன்றனால தான், நல்லவங்கிறனால தான் இவளையே ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன் அத்தைன்னு சொல்றேன் நானு. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன் நீ நல்லவன். தெரியுது நம்பிட்டேன். இருக்கிற சொத்தெல்லாம் தங்கச்சி போட்டு கட்டி கொடுத்துருவல்ல, அது ஆட்டைய போறதுக்கு சார் போடுற பிட்டு. 40 பவுன் போட்டு விட்டுறான். அதுக்கப்புறம் ஒரே ஒரு சல்லி காசு கேட்டுன்னு வரக்கூடாது. சரி விடுங்க, உங்களை நேர்மை நியாயம் எல்லாம் வந்து இருக்க கூடாது. உங்க வீட்டுல வந்து உங்களுக்கு எல்லாம் வந்து அடிச்சு புடுங்கணும் உங்களை எல்லாம். பாருங்க நான் வந்து வேணா பரவாயில்ல போட்டோம், நம்ம அத்தையாச்சு, அடிச்சு என்ன இருந்தாலும் அது வந்து நான் நல்லது நினைக்கிறேன். எவையா பண்ணுவேன் அந்த காலத்துல? ரெண்டாவது கல்யாணம் பண்றப்ப வெளில போய் ஏதோ பொண்ணை போய் கல்யாணம் பண்ண சொன்னா நான் உனக்கு தானே பண்றேன்னு சொல்றேன். ஒண்ணு ரெண்டா கல்யாணம் பண்ணிக்கிறேன் நானு. ரெண்டாவது எனக்கு கொடுக்க மாட்டான்ல உனக்கு வெளியே. அப்படி சொல்லாத. அதனால தானே வர. சும்மாரு. அதாம்மா வேற வழியே இல்ல. இந்த பாருங்க, உங்களுக்கு தெரியுமா எப்படி தெரியும்? சொல்லுங்க. மெர்சல் படத்துல நான் நடிக்க வேண்டியது. ஐயோ சரியா? எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டைரக்டர் கதை சொன்னாரு, நான் வேணான்னு சொல்லிட்டேன். அப்ப எனக்கு வேணாம் பிரதர், எனக்கு வந்து பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லன்ட்டு. தெரியும், ஆனா இந்த அளவுக்கு போய் புழுவ. விசுவாசம் படத்துல தலைக்கு பதிலா நான் நடிக்க வேண்டிய படம் அது. வெளிய சொல்லிடாதடா. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எனக்கு சொன்ன கதை, முதல்ல எனக்கு தான் சொன்னாங்க. நான் தான் வேணாம், எனக்கு உடம்பு சரியில்லை, டைஃபாய்டு ஃபீவரா இருக்குன்னு சொல்லிட்டு வேணாம்னு சொல்லிட்டு தலைவருக்கு ஒதுக்கி குத்துறேன் தலைக்கு, அஜித் சாருக்கு. சரி அப்போ டைபாய்டு காதல் படம் வந்ததுல பரத் நடிச்சது, அதுல நான் நடிக்க வேண்டிய ஆள் தான். ஃபர்ஸ்ட் அந்த டைரக்டர் பாலசக்தி சார் ரெண்டாவது கதை சொன்னாரு. அந்த ஆளு சொல்றது உண்மையா? நான் அப்படி இருந்தா ஆளு ரேஞ்சு. ஏன் அதை கேக்குறீங்க நீங்க? இந்த இப்ப கூட இந்தியன் 2ல கமல் சார் உடம்பு சரியில்லை, ஹை ஃபீவரா இருக்கு, 108 டிகிரி ஃபீவரா இருக்குன்னு சொல்லிட்டு கேக்குறல பாருங்க. பொறாம முடிச்சு அப்படிதான். பொறாம பூம இவெல்லாம் நம்ப கூடாது. எல்லாத்துலயும் நான் நடிக்க வேண்டியது வேணாம் 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 சொல்லிட்டு ஏன் அதை ஏன் கேக்குறீங்க நீங்க? இந்த இப்ப லேட்டஸ்டா ரிலீஸ் ஆச்சு படம் எது? தனுஷ் இது. சொல்லுங்க. ராயன் படம். அதுல எழுதுற பாட்டெல்லாம் என் பாட்டு தான். அங்க கசைக்கு தூக்கி போட்டு வந்துருவேன். அது யாராவது பாட்டை எழுதி ஏரமான் சார் கையில கிடைச்சிருக்காரு, அவர் மியூசிக் பண்ணிட்டு போயிட்டாரு. அவன் சொல்றான்னு சொல்லிட்டு உட்கார்ந்து அவ்வளவு வேல்யூ உள்ள ஆள் நானு. வேண்டாம், நீ சொல்றதெல்லாம் உண்மையா? என்னைய கேனத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? உண்மை இல்லாம பொய்யா சொல்றாங்க. நம்பிட்டேன் 40 பவுன் கம்மியா கேக்குறேன். ஆக்சுவலா நான் 400 பவுன் கேட்டிருக்கணும். 400 பவுன் தான். நான் எங்களுக்கு எல்லாம் ஆசை இருக்காதா கோபாலபுரத்துல வீடு கட்டுறதுக்கு? இருக்கு. ஒரு டைம் போன கோபாலபுரத்துக்கு, இந்த பக்கம் பாக்குறேன் ரஜினி சார் வீடு, இந்த பக்கம் பாக்குறேன் ஜெயலலிதா அம்மா வீடு. அப்ப நினைச்சேன் இந்த இடத்துல வீடு கட்டுறேன்ட்டு. தனுஷ் கட்டிட்டாரு. நான் வாங்கி வச்ச இடம் தான் அது, அவர் குடுத்துட்டேன். கேட்டாரு. அப்படிப்பட்ட இடம். நான் ராஜ பரம்பரையில வாழ்ந்தவன். 10 பவுன் போட்டு ஏமாத்திட்டீங்க. நான் என்ன சொல்றேன், போனா போகுது. அந்த பவுனை 40 பவுன் பேலன்ஸ் குடுத்துருங்க, நான் இவளே கல்யாணம் பண்ணிக்கிறேன் ரெண்டாம் தரமா. போ போ. மறுபடியும் உனக்கு ரெண்டாம் தரம் கட்டி கொடுக்க